இந்த வீடியோல நாம பார்க்க போறது mechanism and healing of a bone fracture in locomotion and movement. Mechanism and healing of a bone fracture. So bone வந்து fracture ஆயிடுச்சு, அது திரும்பியும் ரீமாடல் ஆயிடுது. ஏன்னா bone வந்து ஒரு செல், ஸோ செல்லுலார் ஸ்ட்ரக்சர். ஸோ இது ஒரு லிவிங் டிஷ்யூ, இதனால் ரிப்பேர் பண்ண முடியும், ரீமாடலும் பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸால் ஏற்படுது. ஸோ போன் ஃப்ராக்சர் எப்படி ஏற்படுது? ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் இல்லை ஃபிசிக்கல் ஒரு ஆக்சிடெண்ட்டால் ஏற்படுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ அடல்ட்டோட ஸ்கெலிட்டனில் வந்து பார்த்திங்கன்னா போன் டெபாசிட்டும் இருக்குது, போன் ரீசாப்ஷனும் இருக்குது. போன் டெபாசிட்னா நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகிற அந்த டெபாசிஷனும் இருக்குது, நியூ போன் ஃபார்மேஷனு. இன்னொன்று வந்து போன் லாஸ், அதாவது போன் ரீஅப்சார்ப், தட் இஸ் ரீசாப்ஷன். இப்போ அடிபட்டுச்சுன்னா அந்த இடத்துல போன் லாஸ் ஆன மாதிரி தானே போன் ஃப்ராக்சர் ஏற்பட்டாலும். ஸோ அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, போன் ரீசப்ஷன். நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் சேர்ந்து சொல்கிறது தான் போன் ரீமாடலிங் ஆர் ரீமாடலிங் ஆஃப் போன். அண்ட் 4 கேட்டகரிஸ் இதில் இருக்குது போன் ஃப்ராக்சர், அதாவது மெக்கானிசம் அண்ட் ஹீலிங் ஆஃப் போன் ஃப்ராக்சரில். ஒரு சிம்பிள் ஃப்ராக்சர் ஏற்பட்டுச்சுன்னா என்னென்ன நடக்கும்ன்றதை நம்ம 4 கேட்டகரிஸாக பார்க்கலாம். ஃபார்மேஷன் ஆஃப் ஹெமட்டோமா. இப்போது போனில் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஃப்ராக்சர் ஆகும்போது இந்த போனோட சைடில் இருக்கிற இந்த டிஷ்யூ, அப்புறமா இதில் இருக்கிற பிளட் வெசல் எல்லாமே டேமேஜ் ஆகுது. ஸோ டேமேஜ் ஆகிறதுனால என்ன நடக்குது? இங்கே பிளட்டு அதிகமாக ப்ளீட் ஆகுது. ஸோ ப்ளீட் ஆன பிளட்டு வந்து அதுக்கு பேர் வந்து ஹெமரேஜ். ஸோ ப்ளீட் ஆயாச்சு, கொஞ்ச நேரம் கழித்து ரத்தம் கட்டிடும். அந்த இடத்துல அந்த சைட்டில் ரத்தம் கட்டிடும், இந்த இடத்துல ரத்தம் கட்டிடும். ஸோ அப்போ அந்த இடத்த நம்ம வெளியில் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா ரொம்ப ஸ்வாலன், இன்ஃப்ளமேஷன், வீங்கின மாதிரி இருக்கும். அது வீங்கின மாதிரியும் இருக்கும், பெயின்ஃபுல், அதிக பெயினாக இருக்கும். ஓகே, அதிகமாக பெயினாக இருக்கும். ஸோ அந்த வீங்கின இடத்துல உள்ள என்ன நடந்திருக்கு? அந்த பிளட்டு வந்து கிளாட் ஆயிருக்கு. அதுக்கு பேர் தான் வந்து ஹெமட்டோமா. அதுக்கு பேர் தான் ஹெமட்டோமா. இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ when a bone breaks the blood vessel in the bone and the surrounding tissues are turned and results in hemorrhage. இப்போ போன் வந்து உடஞ்சிடுச்சு. உடஞ்ச இடத்துல என்னென்ன இருக்குன்னு சொன்ன பிளட் வெசல்ஸ் இருக்குது, அப்புறமா சரௌண்டிங் டிஷ்யூஸ் எல்லாமே டேமேஜ் ஆயிருக்கு. இதனால் அங்கே ஹெமரேஜ்னா ப்ளீடிங் ஆகுது. ஸோ இந்த ஹெமரேஜ் ப்ளீட் ஆகிறதுனால என்ன நடக்குதுன்னா அங்கே ரத்தம் கட்டுது, அதுதான் ஹெமட்டோமா. ஸோ இந்த ஹெமட்டோமா, இந்த ரத்தம் கட்டுறதுல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளட் கிளாட் ஆகிடுச்சு இல்லையா, அதுதான் அட் த ஃப்ராக்சர் சைட். எங்கே ஃபார்ம் ஆகுது அந்த பிளட் கிளாட்? எங்கே நடக்குது? ஃப்ராக்சர் எங்கே ஏற்பட்டிருக்கோ இந்த இடத்துல தான் பிளட் கிளாட் ஏற்படுது. அந்த இடத்துல தான் பிளட் வெசல், டிஷ்யூ எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அங்கே தான் ரத்தம் கட்டி இருக்கு. ஓகே, ரத்தம் கட்டி இருக்கு. அது வந்து அந்த சைட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஃப்ராக்சர் சைட். இப்போ டிஷ்யூஸ் அட் த சைட் பிகம்ஸ் swollen, painful and inflamed. நான் சொன்னது தானே இது. ஸோ அந்த சைட்டில் நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது? அந்த சைட் வந்து வீங்கின மாதிரி இருக்குது, பெயினாகவும் இருக்குது, ரொம்ப பெயின்ஃபுல். ஏன்னா போன் உடஞ்சா பயங்கர பெயினாக இருக்கும் இல்லையா? அது ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற போன் செல்ஸ் வந்து இறந்துடுச்சு. ஏன்னா அதுக்கு இப்போ நம்மளுக்கு ஏதாச்சும் அடிப்பட்ட, நம்மளுக்கு அடியில் உடம்பு சரியில்லைன்னா, ஃபீவர் வந்தாலும் சரியாக சாப்பிட மாட்டோம், அப்போ நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. அதே மாதிரி தான் போனுக்கு அடிபட்டிருக்கு. ஸோ அடிபட்டும் போது அங்கே இருக்கிற செல்ஸ் எல்லாம் இறந்ததுனால அந்த ஒரு கம்யூனிகேஷன் மிஸ் ஆகுது. அதனால நியூட்ரிஷன் சரியாக போகலை. ஸோ நியூட்ரிஷன் சரியாக போகாததுனால அங்கே இருக்கிற போனு செல்ஸ் எல்லாம் இறந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் fibrocartilaginous callus. இது கொஞ்ச நாள் கழித்து நடக்கும். இப்போ இந்த ரத்தம் கட்டி இருந்தது இல்லையா இந்த இடத்துல, இப்போ அங்கே வந்து ஒரு கார்டிலேஜினஸ்னா ஒரு சாஃப்ட் போன் ஃபார்மேஷன் ஆகுது. அதுக்கு காரணம் இந்த இடத்துல இருக்கிற, அதாவது மற்ற இடத்துல இங்கே இருந்தெல்லாம் போன அந்த பெரிஸ்டோமியம், எண்டோஸ்டோனியமில் இருந்து போன அந்த செல்ஸ், ஃபைப்ரோபிளாஸ்ட், ஆஸ்டியோபிளாஸ்ட், காண்ட்ரியோபிளாஸ்ட் எல்லாம் சேர்ந்து
இந்த இடத்துல டிஷ்யூவை திரும்பியும் ஃபார்ம் பண்ண வைக்குது. அது வந்து ஃபஸ்ட்டு சாஃப்டாக ஃபார்ம் பண்ணுது போனு, அதுக்கப்புறம் ஹார்டாக மாறுது. இப்போ அது என்னன்னு படிக்கலாம். Within a few days, several events lead to the formation of soft granulation tissue called callus. ஸோ கொஞ்ச நாளில் இப்போ ஒரு 1 வீக் நம்ம கஷ்டப்பட்டாலும் அடுத்த இதுலேருந்து அது ஃபார்மேஷன் ஆரம்பிச்சிடும். 1 வீக் கூட இருக்காது, 3 to 4 டேஸ்லேயே இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் சாஃப்ட் கிரானுலேஷன் டிஷ்யூ, அந்த டிஷ்யூக்கு பேர் தான் என்ன? கேலஸ். அந்த கேலஸ் வந்து எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது? ஃப்ராக்சர் சைட்டில் ஃபார்ம் ஆகுது. இப்போது அந்த கெபிலரிஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹெமட்டோமா, இந்த இடத்துல தானே ஹெமோட்டமா இருந்தது. இப்போது கொஞ்ச நாள் கழித்து இந்த ஹெமட்டோமா இருக்கிற இடத்துல கெபிலரிஸ் ஃபார்ம் ஆகுது. கெபிலரிஸ் ஃபார்ம் ஆகுது. கெபிலரிஸ்னால் இந்த பிளட் வெசல்ஸோட ட்ரிபியூட்டரிஸை தான் நம்ம கெபிலரிஸ், மைன்யூட்டாக இருக்கிறத தான் கெபிலரிஸ். அந்த கெபிலரிஸ் ஃபார்ம் ஆகுது. அப்புறமா ஃபாகோசைட்டிக் செல்ஸும் அந்த ஏரியாக்குள்ளே போகுது. எந்த ஏரியா? அந்த ஃப்ராக்சர் நடந்த இந்த ஹெமட்டோமா இருக்கிற இந்த சைட்டுக்கு, இந்த ஹெமட்டோமா சைட்டுக்கு ஃபாகோசைட்டிக் செல்ஸும் உள்ளே போகுது. ஃபாகோசைட்டிக் செல்லுன்னா என்னென்னா அன்வான்ட் செல்ஸை சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணிடும். ஸோ இப்போ அந்த ஹெமட்டோமா, அந்த டெப்ரிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கிளியர் பண்ணணும். ஸோ கிளியர் பண்ணால் நம்மளுக்கு எப்படிப்பட்ட இதுவாக இருக்குது? இப்போ இந்த இடத்துல பாருங்கள் எப்படி இருக்குது, கிளியராக இருக்குது இல்லையா. ஸோ அப்போ அது என்ன பண்ணிடுச்சு? ஃபாகோசைட்டிக் செல்ஸ் உள்ளே போனதுனால அந்த டெப்ரிஸ் எல்லாம் சாப்பிட்டு கிளியராக நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து டெப்ரிஸ் எல்லாம் க்ளீன் ஆயாச்சு. Meanwhile, the fibroblast and the osteoblast invade from the nearby peristem and endosteum and begin the reconstruction of the bone. ஸோ இந்த டைமில் வந்து அந்த டெப்ரிஸ் எல்லாம் க்ளீன் ஆச்சு இல்லையா. இப்போ இங்கே இருக்கிற அந்த, அதாவது இந்த பக்கத்தில் இருந்து இந்த பெரிஸ்டோமியத்தில் இருந்தும் அப்புறமா எண்டோஸ்டோமியம், இது பிளட்டோட போனோட நம்ம கிராஸ் செக்ஷன் அந்த இது படித்தோம்ல, ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ லாங் ஆக்சஸ் போனோட லாங் ஆக்சஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ லாங் போன் ஆக்சஸில் லாங் போனு, இதுக்கு பேர் வந்து டயாஃபைசஸ்ன்னு படிச்சிருக்கோம். ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கும்போது இந்த அவுட்டர் ஒன்னை வந்து பெரிஸ்டோமியம், இன்னர் ஒன்னை எண்டோஸ்டியம்னு படிச்சிருப்போம், எண்டோஸ்டியம். ஸோ அந்த எண்டோஸ்டியத்துலேயும் பெரிஸ்டியத்துலேயும் இருக்கிற ஃபைப்ரியோபிளாஸ்ட்டும் ஆஸ்டியோபிளாஸ்ட்டும் இன்வேட் ஆகுது இந்த புரோக்கனான சைட்டுக்கு, ஃப்ராக்சர் ஏற்பட்ட சைட்டுக்கு இன்வேட் ஆகிட்டு. ஏன்னா ஃபிப்ரியோபிளாஸ்ட்னா கனெக்டிவ் டிஷ்யூவை ஃபார்ம் ஆகிற செல்ஸ், கனெக்டிவ் டிஷ்யூவை ஃபார்ம் ஆகிற செல்ஸ் தான் ஃபிப்ரியோபிளாஸ்ட். அதாவது ஃபைபர் மாதிரி ஸ்ட்ரக்சர், த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸை ஃபார்ம் பண்ணும், ஒரு மாதிரி ஃபைப்ரஸ் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணும் அந்த செல்ஸ் தான். அந்த ஃபைப்ரஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அந்த இப்போ இங்கே ஒரு பிரேக்கு, இங்கே ஒரு பிரேக்கு, இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர், இந்த ஒரு ஃபைப்ரஸ் மாதிரி செல்ஸ், கனெக்டிவ் டிஷ்யூ, இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற, இந்த ரெண்டு கேப்பையும் கனெக்ட் பண்ணுற டிஷ்யூவை உருவாக்க முடியும் அந்த செல்ஸால். அதுதான் ஃபைப்ரோபிளாஸ்ட். நெக்ஸ்ட் ஆஸ்டியோபிளாஸ்ட்னா போன் ஃபார்மிங் செல்ஸ். ஓகே, இந்த கனெக்டிவ் டிஷ்யூ நடுவுலையே போன் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் ஆஸ்டியோபிளாஸ்ட். இது எங்கேருந்து ஃபார்ம் ஆகுதுன்னா பெரிஸ்டம் பக்கத்தில் இருக்கு இல்லையா, பக்கத்தில், அதாவது அட்ஜசன்ட் இதில் போன் செல்ஸில் இருந்து அதில் பெரிஸ்டோமியமும் எண்டோஸ்டியமும், பெரிஸ்டோமியம் சொல்லக்கூடாது, பெரிஸ்டோஸ்டியம் பெரிஆஸ்டியம்னு படிச்சுக்கலாமா, பெரிஆஸ்டியம் அண்ட் எண்டோஸ்டியம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து எதை ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, அதாவது இதுலேருந்து ஃபார்ம் ஆகி போனை திரும்பியும் நார்மலுக்கு கொண்டு வர பார்க்குறாங்க, ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. இப்போ ஃபைப்ரோபிளாஸ்ட் என்ன ஃபார்ம் பண்ணுன்னா ஃபைப்ரஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி அந்த இடத்துல காண்ட்ரியோபிளாஸ்ட் இருக்குது, இது கார்டிலேஜ் மேட்ரிக்ஸ், ஒரு சாஃப்டான போனை அங்கே ஃபார்ம் பண்ண வையும். அதாவது ஜவ்வுன்னு சொல்லுவாங்க. நம்ம நீ ஜாயின்ஸில், நீ ஜாயிண்ட், அந்த எங்கெல்லாம் ஜாயின்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் இது ஃபார்ம் ஆகும் கார்டிலேஜ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ அந்த கார்டிலேஜை ப்ரொடியூஸ் பண்ணுற செல்ஸுக்கு பேர் என்ன? காண்ட்ரியோபிளாஸ்ட். ஸோ இப்போ வந்து ரிப்பேர் ஆகுது, டிஷ்யூ கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலுக்கு வரத்துக்கு பார்க்குது. இப்போ ஆஸ்டியோ செல்ஸும் என்ன ஆகிடுச்சு, ஸ்பாஞ்சி டிஷ்யூவை கார்டிலேஜ், அதாவது காண்ட்ரியோசைட்ஸோடு சேர்ந்து, காண்ட்ரியோபிளாஸ்ட் ஆர் சைட்ஸ் எப்படியானா சொல்லலாம், அதோடு சேர்ந்து ஸ்பாஞ்சி போனை ஃபார்ம் பண்ணிடுச்சு. இப்போ இந்த கார்டிலேஜ் மேட்ரிக்ஸ்
லேட்டராக கால்சியம் டெபாசிட் ஆகுது, அதனால கால்சிஃபைஸ்ன்னு சொல்கிறோம். கால்சியம் டெபாசிட் ஆகும்போது இந்த கார்டிலேஜினஸை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஃபைப்ரோகார்டிலேஜினஸ் கேலஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதை நம்ம இந்த டெபாசிஷன் ஆன பிறகு ஃபைப்ரோகார்டிலேஜினஸ் கேலஸ் அப்படின்னு இந்த இடத்த சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் அ போனி கேலஸ். இப்போ கார்டிலேஜினஸாக இருந்தது இல்லையா, ஃபைப்ரஸ் கார்டிலேஜினஸ் கேலஸ், அது போனி கேலஸை எப்படி மாறுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நியூ போன் ட்ரபாக்குலி பிகின்ஸ் டு அப்பியர் இன் த ஃபைபர் கார்டிலேஜினஸ் கேலஸ். இப்போ இதுலேருந்து ட்ரபாக்குலின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகுது அந்த ஃபைப்ரஸ் கார்டிலேஜினஸ் ஸ்ட்ரக்சரில், கேலஸில். ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்கிறதுல கேலஸ் இப்போ என்ன பண்ணுதுன்னா இந்த ஃபைப்ரஸ் கார்டிலேஜினஸ் கேலஸை போனாக மாற்றுது. போனுன்னா ஹார்ட் பார்ட். அந்த கேலஸ் ஸ்பாஞ்சியில் இருந்து ஹார்ட் பார்ட்டாக மாறுது. இப்போ இந்த ஸ்பாஞ்சியாக இருக்கிற போனை ஹார்ட் போனாக மாற்றுறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா? போனி ட்ரபாக்குலி. இப்போ இந்த போன் கேலஸ் ஃபார்மேஷன் கண்டினியூஸ். அந்த போன் கேலஸாக மாறுது இல்லையா, அதாவது போனி கேலஸ், ஹார்ட் கேலஸ், அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. ஏன்னா ஃபுல்லாக இந்த எங்கெல்லாம் பிரேக் ஆயிருக்கோ அது ஃபுல்லாக கவர் ஆகிற வரையும் கண்டினியூ ஆகுது. இது மந்த்ஸ் ஆகலாம். ஓகே, 2 months எடுத்துக்கலாம். 2 months இல்லை ஒரு வருஷம் கூட ஆகலாம் கம்ப்ளீட் ஓவன் போனை ஃபார்ம் பண்ணுறதுக்கு. கம்ப்ளீட் ஓவன் போன் ஃபார்மேஷனுக்காக. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த இடம் ஃபுல்லாகவே இந்த போனால் மாறுறதுக்கு, அதாவது கம்ப்ளீட் போன் ஹார்ட் பார்ட்டாக மாறுறதுக்கு ஒரு வருஷம் கூட ஆகலாம், மந்த்ஸ். அது பேஸ்ட் ஆன் த ஏஜை வச்சு சொல்லலாம். நெக்ஸ்ட், ரீமாடலிங் ஆஃப் த போன். இப்போ போனி கேலஸ் ஃபார்மேஷன் கண்டினியூ ஃபார் செவரல், அது 6 months ஆகலாம், 1 year ஆகலாம், நம்ம சொல்லியாச்சு. ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் போனி கேலஸ் ரீமாடல் ஆகுது. இப்போது இந்த போனி இங்கே இருக்கிற இந்த போனி கேலஸ் செவரல் மந்த்ஸுக்கு அப்புறம் அது ரீமாடல், திரும்பியும் போனி கேலஸ் ரீமாடல் ஆகுது. ஸோ ரீமாடல் ஆகுது. த எக்ஸஸ் மெட்டீரியல், அதாவது ரீமாடல் ஆகும்போது இந்த போர்ஷன், அதாவது இந்த இடத்த டயாஃபைசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ டயாஃபைசஸில் டயாஃபைசஸோட எக்ஸ்டீரியர், இந்த எக்ஸ்டீரியரில் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ராவாக இருக்கும்ல, அது மெடுலரி கேவிட்டி, அதாவது இந்த நிறைய எக்ஸ்ட்ரா ஃபார்ம் ஆயிருக்கு, அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது எல்லாமே ரிமூவ் ஆகிடும். இந்த டயாஃபைசஸில் அந்த போனி கேலஸ் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, அந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது எல்லாமே ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அப்போ தான் அது காம்பேக்ட் போன் நார்மல் ஷேப்புக்கு வர முடியும். அதுக்காக அது அப்படி செய்கிறாங்க. ஸோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறமா இந்த உடஞ்ச இடத்த இந்த ஷாஃப்டோட கனெக்ட் ஆகணும். ஸோ அதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா அந்த எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் எல்லாமே இருக்கு இல்லையா, எக்ஸ்டீரியர் வெளியில் இருக்கிற அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடணும். ஸோ ஃபைனல் ஸ்ட்ரக்சர், the remodeled area resembles like the unbroken bony region. இப்போ இது ஃபைனல் ஸ்ட்ரக்சர். இது எப்படி இருக்குது இந்த இடத்துல அதாவது ஏதாச்சும் நம்மளுக்கு தெரியுதா ரீமாடல் ஆன மாதிரி? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் இருக்குது, நம்மளுக்கு தெரியுது. ஆனால் ஃபைனல் ஸ்டேஜில் பாருங்கள், இந்த இடத்த அடிப்பட்ட மாதிரியும் பிரேக் ஆன மாதிரியும் தெரியாது. ஸோ இதை ரீமாடல் பண்ணிடணும். இந்த ரீமாடல் ஆகிடும். இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மெக்கானிசம் அண்ட் ஹீலிங் ஆஃப் broken, that is healing of fracture, அதாவது மெக்கானிசம் அண்ட் ஹீலிங் ஆஃப் போன் ஃப்ராக்சர். ஸோ இது அந்த ரீஜனில் அப்படி நம்மளுக்கு தெரியும். ஸோ இது 5 மார்க்லேயும் கேட்கலாம் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.